ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற டைவா ஃபேண்டம் பவர் 9 ஃபீட்டோட டாப் போர்ஷனில் உள்ள ரன்னிங் கைடு உடஞ்சிருச்சு. இதனால தான் ரீல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக கரகரன்னு சவுண்டு வந்துகிட்டே இருந்துச்சு. இதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் நிறைய வெப்சைட்டில் நான் சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். எங்கேயுமே கிடைக்கல. ஏன்னா இது ஃபியூஜி கைடு. ஆங்கிலஸ் ஃபிஷிங் டேக்ஸில் இதே மாதிரி ஒரு கைடு இருந்துச்சு. நான் உங்கள் காண்டாக்ட் நம்பர் என்கிட்ட இருந்ததுனால நான் உங்களை காண்டாக்ட் பண்ணி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த ரிங்கை வந்து 2 சைடும் ஸ்கேல் வச்சு அளந்து எனக்கு அனுப்புங்க அப்படின்னாங்க. அதேமாதிரி அனுப்பி விட்டுருந்தேன். எனக்கு அவங்க அந்த கைடை நான் அனுப்பி விட்டுருந்தாங்க. புது கைடு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக நான் என்ன கைடு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேனோ அதே கைடு, அதுவும் ஒரிஜினல் ஃபியூஜி கைடு வந்துச்சு. இதுக்கு இவங்க 243 ரூபா தான் எனக்கு சார்ஜ் பண்ணாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா, நான் ஷிமானோக்கு ஸ்பெரோஸ் 6000 ரீல் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகணுன்ட்டு கிராப்லர் லைன் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா போன 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் 3200 ரூபா. இப்போ அது பார்த்தீங்கன்னா 2585 ரூபாய்க்கு தான் எனக்கு கொடுத்தாங்க. ரெண்டுக்குமே சேர்த்து 70 ரூபா தான் சார்ஜ் பண்ணாங்க, கொரியர் சார்ஜ் பண்ணாங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரே நாளில் இன்றைக்கி ஆர்டர் போட்டால் மறுநாளே எனக்கு கிடச்சிருச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஃபியூஜி கைடு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆங்கிலஸ் ஃபிஷிங் டேக்கர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா ஈஸியாக அசிஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஃபியூஜி கைட்லேருந்து எல்லா ஸ்பேர்ஸுமே உங்களுக்கு அனுப்புவாங்க. இந்த வீடியோவில் நான் நிறைய மீன் பிடிச்சிருக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபிஷிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
என்ன மீன்? உனக்கு குரூப் தான் ராசி. வந்துட்டே இருக்கேன். வச்சு அளவு பார்த்துட்டு இருக்கியாக்கும். அந்த இருக்கு. ஆ ஓ ரெட்டையா அதுல? அடா பாவி. அடா ஆமா, என்ன இப்போ உனக்கு துள்ளி ஓடிச்ச. பெருசு, இதை விட பெருசு அது. காட்டு. இதை கட்டி என்ன பண்ண? பெருசு ஒன்று அடிச்சு போயிட்டானா சார்? வேணாம், வச்சிரு எனக்கு. சாய், இந்த செல்வத்துக்கு தான் எல்லாமே. விடு இங்க பாரு. இது வெயிட்டா? நான் ராளை போட்டு எடுத்துரும். என்னது பிடிக்கா? கொடு பாறையா? ஓ வா 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 வா. செம செம. சைஸு நல்ல சைஸு, சூப்பர். ஆனா இதோட பெருசு கிடக்குனே. சரியான அடி அடிச்சான்ல அது. பார்த்து கலட்டு. சூப்பர் கட். போட்டான். சரி ரைட், போடு போடு. ஆமா பைக்கில் போடு, பைக்கில் போடு, பைக்கில் போடு. ஆமா, நான் ஒரு புள்ளிகளை வாங்கி பிடிச்சி போட்டானே. கொஞ்சம் நல்ல சைஸு. எங்க கிடக்கு? தான் கிடக்கும். நீங்க பிடிச்சது எங்க? இங்க வந்து போடுங்க, இதுல போடுங்க, இதுல போடுங்க. எல்லா மீனும் கிடைக்கும். சரியான சைஸா இருக்கு. தூக்கி பிடிங்க, அப்படிதான் தூக்கி காட்டுங்க. நல்ல சைஸ்னா திருப்பி காட்டுங்க அப்படியே. ஓ திரும்பட்டும். ராளுக்கா வா, செம ரிசல்ட்டுக்கா. காட்டுங்க. வாய்ப்பு இருக்கு, மீன் நல்லா இறங்கிருக்கு தெரியுதா? அங்கிட்டு பாசி நிறைஞ்சிருச்சு. பாசி இல்லைன்னா இதான் வாய்ப்பு இருக்கு. கொத்து கொத்தாக கிடக்கு. முக்கு போறியா?